என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அதுல சும்மா அவங்க நல்லாதான் இருந்தாங்க, அழகான மனைவியா தான். கல்யாணம் பண்ணப்ப தெரியலையா, அழகான மனைவி தானே, வாழ்க்கை கூப்பிட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான், பேயோட குடும்பம் நடத்துறாங்க. அப்ப நீ பேய் ஆயிட்டேன்னு அர்த்தம். இதை நான் நடத்த முடியுமா? நீயும் மனுஷனா இல்லைன்னும் போது பேயோட குடும்பம் நீயும் பேய் ஆயிட்ட தானே. அப்படி ஆயிடாம நீயும் மனுஷனா இருந்து அவங்களையும் மனுஷனா நடத்தணும்னு சொன்னா ரெண்டு பேருக்கு அந்த விட்டு கொடுத்து போற தன்மை இருக்கணும். அப்படி இருந்து அந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனா வாழ்க்கையில விருப்பம் வரும், வெறுப்பு வராது. அப்படி வெறுப்பு வராம வாழ்ந்தா அவங்கதான் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படுற இடத்தை பிடிப்பாங்க. அப்படி வாழணும். வாழ்க்கைன்றது விட்டு கொடுத்து போனோம். உன்னால என்ன முடியுமோ அதை உதவி செய்யணும். 4 பேருக்கு முடிஞ்சா செய்யும். அதுக்குள்ள சிலர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எங்கிட்ட 10,000 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைப்பேன். எங்க மனைவி வருவாங்க, அப்பா வைப்போம் பூ வாங்கினா இல்லைன்னா இப்ப 10 ரூபா தூக்கி கொடுக்குறேன் அந்த புத்திரானுக்கு அப்படின்னு வாங்க. சிலர் சொல்லுவாங்க, அது ரொம்ப தவறு. அது நல்லா தெரிஞ்சுங்க. கொடுக்குறவங்கள கெடுத்துட்டா அதை விட ஒரு கொடுமையான துன்பம் வேற ஒண்ணுமே இல்லை. அதனால கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களால முடியலன்னா கொடுக்கறவங்கள தடுக்காதீங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய துன்பத்தை கொடுத்துரும். அதனால அதை மட்டும் சிறப்பா பார்த்துங்க. இப்படி வாழ்ந்தா வையத்தில் வாழ்வாங்க வாழலாம். ஐயா இத செய்யும் போது இந்த கலையை எக்காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது. எது நடந்தாலும் சரி இந்த கலை உலகம் பூரா போய் சேரணும். யாருக்கும் ஏன்னா தெரிஞ்ச விஷயத்த மறைக்கக்கூடாது. அது வாத்தியாரா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா அதை பல பேர் கத்துக்கிற அளவுக்கு உபயோகமா இருக்கணுமே தவிர அதை மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான், இவன் செத்தாவனா இவனோட போயிட போகுது, வேற என்ன நடக்க போகுது, இப்ப யாருக்குமே தெரியாம போயிடுங்க. அதனால தெரிஞ்ச ஒரு கலை. ரெண்டாவது இந்த கலைன்றது ஒரு தெய்வீக கலை. இது எல்லாருக்கும் கிடைச்சிருது இல்லை. இது ரொம்ப அரிய கலைய நாம இந்த மாதிரி உலகத்துக்கு எல்லாருக்கும் அதை சொல்லி எல்லாத்துக்கும் அதை செய்யாம போயிட்டா அந்த பாவத்தை நம்ம தான் சுமக்க வேண்டியிருக்கோம். அதுக்கு நாம தயாரா இல்லை. அதனால இந்த கலை உலகம் பூரா போறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாம பண்ணிருக்கோம். இப்படி பண்ணும்போது இதுல போட்டு அது மாதிரி என்ன நமக்கு இல்லை, அப்படி வரவேண்டாம். அதனால நம்ம அந்த சிக்கல் வரக்கூடாது, தனித்தனியா நடத்துடுவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கோம். எதிரி பௌர்ணமிக்கு முன்னாடி மாசம் இதுல எந்த மாற்றமும் இல்லை. பேசாத மந்திரம்னாலே ஓம் தான். இந்த ஓம்ன்றது நம்ம மைக் போட்டு கத்தனா கூட இறைவனுக்கு கேட்காது. ஏன்னா உலகம் அப்படித்தான் கத்திக்கிட்டு இருக்கு, நம்ம மூச்சு அப்படிதான் வருது. ஒரு விதைய நீங்க மண்ணுல போட்டீங்கன்னா அந்த மண்ணுல இருந்து வரக்கூடிய செடி அப்படிதான் வரும். அந்த இலைய பார்த்துருக்கீங்களா? ஓம் வடிவில தான் செடியே வெளியே வரும். ஒரு இலை பார்த்துருக்கீங்களா? இல்லை சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு விதைய நம்ம பூமியில போட்டுட்டாலே ஓம்ன்ற வடிவில தான் வெளியே வரும். அப்போ அந்த ஓம்னா என்ன அப்படின்னா அகார உகார மகாரம் அப்படின்ற 3 விஷயங்கள். எலக்ட்ரான், நியூட்ரான், நியூட்ரான் சயின்ஸ்ல சொல்றது. அப்போ வாயை திறந்தாலே முதல்ல வர்றது அகாரம். இந்த மண்ணுல பிறந்துட்டாலே முதல்ல வாயை திறந்தா வரக்கூடியது அகாரம். ஆன்ற வார்த்தை வாயை திறந்தான். வாயை மூடும் போது இம்மன்ற வார்த்தை இதுக்கு இடையில அந்த தொண்டையில பிறக்கிறது தான் உகாரம். அப்போ அகார உகார மகாரம் இது 3 சேர்ந்தது தான் ஓம்ன்ற பிரணவம். இந்த பிரணவம் தான் உலகத்தை இயக்குது, நாமளே நாமளும் அதை தான் பேச வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் முதல்ல தெரியும். இதுதான் பேசாத மந்திரம். இது யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உலக இயக்கம் அதுல இருக்கிறதுனால நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எதுல இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு. அதனால அந்த ஓம்ன்ற பிரணவத்துல நாம இயங்குறோம். அதனால அதை பேசாத மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. எட்டாத சக்கரம் இது இது ஒரு மந்திரம் தான். எட்டாத சக்கரம் பேசாத மந்திரம். வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், இனி முடிந்து கட்டாத லிங்கம், கருதாத உள்ளம்,
கரித்தினுள்ளே முட்டாத பூசை என்றோ குருநாதன் மொழிந்ததுவே. இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வெட்டாத மந்திரம் அப்படின்றது என்னன்னா, மூலாதாரத்துல இருந்து நம்ம சகசிராரம் வரைக்கும் ஆதாரங்கள், மூலாதாரத்துல இருந்து புருவ மையம் வரைக்கும் 6 ஆதாரங்கள், சகசிராரம் 1, 7 ஆதாரங்கள். இந்த 7 ஆதாரங்கள் தான் வெட்டாத சக்கரம். எப்படி இது வெட்டாத சக்கரம் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான ஆற்றல் கொடுத்துருக்காங்க. இப்ப நாம இந்த சக்கரங்கள் இயங்கிறதுக்கான வழியை ஏற்கனவே கடவுள் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அது சரியான முறையில இயங்குதா அப்படின்றதுதான் இப்போ கேள்வி. இந்த சரியான முறையில அது இயங்கலன்னு சொன்னா, இந்த உலக செயல்பாடுகளே சிக்கி இங்கேயே பிறந்து செத்து போயிடும். சரியான முறையில இயங்கிடுச்சுன்னு சொன்னா, இந்த உலக ஆசை பாசங்கள்ல இருந்து விடுதலை பெற்று நாம ஒரு தனி இந்த ஆன்மாவுக்கான விடுதலை வாங்கி கொடுத்துருவோம். இப்ப விடுதலை இல்லாம எல்லாமே இன்னைக்கு என்னன்னா அடிமைத்தனத்துல தான் நம்ம இந்த ஆன்மா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆன்மா இன்னைக்கு அடிமையா இருக்குது. எதுக்கூட அடிமையா இருக்குது? இந்த மாயைன்றதுல கட்டுப்பட்டு அடிமையா இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பசு. இந்த ஆன்மாவுக்கு பேர் பசு. இந்த பசு ஏன் அதுக்கு பசுன்னு சொன்னாங்கன்னா, பசுன்னா கட்டப்பட்டதான். கட்டி வச்சாதான் நம்ம அதுக்கு மாட்டை கட்டி வைப்பாங்க. அப்போ கட்டப்பட்டதால பசு. கட்டப்படுறதுன்னா எதால கட்டியிருக்காங்க அப்படின்னா பாசம். இந்த பாசம்னா என்னன்னா கயிறு. பாசம்னு சொன்னா தமிழ்ல பாசம்னா கயிறுன்னு அர்த்தம். அந்த கயிறு தான் மாயை. இந்த மாயைன்றதுல இந்த ஆன்மாவை கட்டி இந்த உடல்ற பசுக்குள்ள போட்டு வச்சிருக்கு. இந்த பூட்டிய இதை வச்சு உயிரையும் உடலையும் பூட்டி வச்சிருக்காரு. இது மட்டும்தான் இறைவனின் வேலை. இறைவன் உடலை கொடுக்கல, உயிரும் இறைவனாறது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர் நமக்கு இறைவன் கொடுத்தாரானா கிடையாது, அது அனாதி. இறைவன் எப்ப தோன்றினாரு? அனாதி. உயிர் அதுவும் அனாதி. பாசம் என்ற இந்த மாயை அதுவும் அனாதி. இது மூணுமே தோன்றிய பொருள் இல்லை. அதனால இதுக்கு அழிவு கிடையாது. இது அழியா பொருள். அப்போ இது இந்த அழியா பொருளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம்? ஏன்னா இதுக்கு அழிவு கிடையாது. ஆனா சரி பண்ணிடணும். எப்படி சரி பண்ணணும்? ஏன் சரி பண்ணணும்? அதன்னா அது மாயக்குள்ள போய் பாடான நிலையில கல்லு போல போய் மாட்டிக்கிச்சு. அது இறைவன் கருணையால கொஞ்சம் கொஞ்சமா அதை விடுவிச்சு நமக்கு இந்த அசைவை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து காட்டணும். இப்ப இந்த வாழ்க்கையில மீண்டும் அது பாடான நிலைக்கு போயிடாம நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகணும். அதுக்காக தான் வாழ்வியல் முறைகள்னு வகுத்து கொடுத்தாங்க. இந்த வாழ்வியல் முறைகளை நம்ம சரியா பயன்படுத்தணும். எப்படி சரியா பயன்படுத்தணும்னா, ஆசை, பாசம், காமம், இது மூணுத்தையும் அளவோட வச்சுக்கணும். இது இருக்கக்கூடாதுன்னா இருக்காமலாம் போவார். இது யாருக்கும் இல்லாம போவார். அதே போல நம்ம பத்திரிகையார் ஒரு பாடல்ல, ஆண்டாரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் இல்லையா? இப்போ அலங்காரம் உள்ள அடக்கி ஐம்புலனை சுட்டரித்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது அடங்கணுமே தவிர அதை முழுமையா ஒழிக்க முடியாது. அகங்காரம் இல்லாத ஆளே கிடையாது. எல்லார்கிட்டயும் அகங்காரம் இருக்கு. யார் எப்படிப்பட்ட ஞானியாக ரமணர் இருந்தாரு, ரமண மகரிஷி, அவரோட இதுல திருடர்கள் திடீர்னு ஒரு 3 திருடர்கள் வராங்க. அவரோட குடியிருப்புள்ள போய் தேடுறாங்க. ஒண்ணுமே இல்லை. சன்னியாசி வீட்டுல என்ன இருக்கான்? கொஞ்சம் விபூதி இருக்கான். சும்மா துண்டுகிட்டு பாமன துண்டு 2 சொல்லி இருக்கான். சன்னியாசி வீட்டுல இருந்து பார்த்தா அந்த திருட அவரும் கை தேடி இருக்கிறான். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.